கைஸ் அப்படியே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 3 ஷைனிங் ஹோட்டல். எபிசோட் 3 ஸ்டார்ட்ல ஹீரோயினும் ஹீரோவை கிஸ் பண்ண ஹீரோக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்பாரு. ஹீரோயினும் நான் இல்லைன்னு சொல்ல ஜோவும் பாடி முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வருவா. இந்த டிம் லைட் எல்லாருக்கும் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜோவும் ஆனா நீங்க பண்ண வேலைனால ஹீரோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு சொல்லி ஜோவை கூட்டிட்டு போயிடுவாரு. அடப்பாவி, இவனுக்காக தானே நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன்னு ஹீரோன்னு பார்க்க இங்க ரியல் லைஃப்ல ஜாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஹீரோ காணோன்னு அந்த கேஸ லென் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். அவன் ரிபேக்கா வீட்டுக்கு போக அந்த பாட்டி மேல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. லென்னும் ஹீரோயின் கார் அங்க இருக்கிறத பாப்பான். உள்ள போய் பாட்டி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணா ஹீரோவும் அங்க வரல, ஹீரோயினும் அங்க வரலன்னு சொல்லுவாங்க. லின்னும் அவங்க பிரைவேட் ஏரியால பார்க் பண்ணிருந்த அந்த காரை பத்தி விசாரிக்க அந்த பாட்டி பிரைவேட் ஏரியால யார் பாக்குறா, அவங்க இஷ்டத்துக்கு பார்க் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்ல இவங்க வீடை மட்டும் சுத்தி பாக்குறேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி இந்த பாட்டியை மாடிக்கு போவாங்க. இப்ப வேக வேகமா லேப்டாப் ஆன் பண்ணி டைப் பண்ண லின்னோட வந்த சீனியர் கீழே செக் பண்ணிட்டாரு. லின்ன மேல போய் செக் பண்ண சொல்ல லின்னும் போவான். அப்ப அந்த சீனியர் டக்குன்னு மறைஞ்சு போயிடுவாரு. லின்னும் இந்த பாட்டி இருக்க ரூம்க்கு வர இந்த பாட்டி ஏதோ டைப் பண்ணி என்டர்ன்னு கொடுக்க லின்னும் மறைஞ்சு போயிடுவான். இங்க ஹீரோயின் ஹீரோ பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ஹீரோயினை வந்து பின்னாடி பிடிப்பான். அப்பா நான் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவான். அங்க லின்னு ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட நீ எங்க போனேன்னு கேட்பான். ஹீரோயினும் லின்ன பார்த்து டேய் நீ என்னடா இங்க பண்றேன்னு கேட்க அவன் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டா. அப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது வந்தாலும் பரவாயில்ல அப்புறம் பேசிக்கலாம் ஹீரோயின் ஹீரோ பின்னாடி விட அதுக்குள்ள ஹீரோ ஜோவோட டாக்ஸில ஏறி போயிடுவாரு. ஹீரோயினும் இன்னொரு டாக்ஸில பின்னாடி ஃபாலோ பண்ணி போவாங்க. அங்க போய் பார்த்தா ஜோவும் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு டெலிபோன் பூத் இருக்கும். ஹீரோயின் அங்க போய் ஜாங்குக்கு கால் பண்ண அவனும் ஹீரோவை சைக்கோ கூட சேர விட வேணான்னு சொல்லுவான். ஒருவேளை ஹீரோ இந்த நாவல்ல செத்து போயிட்டார்னா அவரு திரும்பி வர்றதுக்கு சான்ஸே இல்ல. இங்க ஹீரோ வேற அந்த ஜோ கிட்ட மயங்குறான். நீ தான் ஏதாவது பண்ணணும்னு ஜாங்கோ சொல்ல ஹீரோயினும் சரி இது ரியல் வேர்ல்டு இல்ல, நம்ம ஏதாவது பண்ணுவோன்னு அங்க 3 பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஹீரோயின் கீழே விழ அந்த 3 பசங்களும் ஒரு பையன் எந்திரிச்சு போய் ஹீரோயினை தட்டி பார்ப்பான். உடனே ஹீரோயின் எந்திரிச்சு எவ்வளவு தைரியம் தான் என்ன டச் பண்ணுவ, அந்த பையனும் சாரி கேட்பான். ஆனா ஹீரோயின் வேணும்னே வம்பிழுக்கிறதுக்காக பொறுக்கின்னு திட்ட அவனுங்களுக்கு கடுப்பாயிடும். ஹீரோயின் இப்படி சண்டை போட்டுறது ஹீரோயினுக்கு கவனத்தை தாங்கிட்டு திருப்பறதுக்காக தான். அதை ஜோவும் கவனிப்பா. அந்த 3 பேரும் அடங்கி போனாலும் சரி ஹீரோயின் விட்டுறதில்ல, ஓவரா பேசுவாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன் பூச்சி மாதிரி இருந்துட்டு எங்க கிட்டே சண்டைக்கு வரியான்னு அவனுங்களுக்கு கிட்ட வர ஹீரோயின் ஒரு கத்துவாங்க. அந்த 3 பேரும் நீ என்ன வேணா செய்ய கத்த மட்டும் செய்யாதுன்னு வாயப்பத்த ஹீரோயினோட பிளான் சக்சஸ் ஆயிடும். ஹீரோ அங்க வந்துருவாரு. நீங்க 2 பேரும் ஒன்னாதான் வந்தீங்களான்னு அந்த 3 பேரும் சண்டை போட ஹீரோவும் சண்டை போடுவாரு. இதெல்லாம் பார்த்து ஜோக்கு கடுப்பாக்கும். இப்போ இந்த 5 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அந்த 3 பேரையும் போலீஸ் போக சொல்ல அவனுங்களும் ஹீரோயினை திட்டிட்டு போவாங்க. ஏ ஆன்டி வெளியே வா உனக்கு இருக்கு அவனுக்கு இப்படி வான் பண்ண ஹீரோவும் ஹீரோயினோட சரக்கிட்டே இழுத்துப்பாரு. இப்ப போலீஸ் ஹீரோவையும் போக சொல்லிடுவாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் விட மாட்டாங்க. காரணம் ஹீரோயினோட நேம் அந்த டேட்டா பேஸ்லயே இல்லையா. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்க ஹீரோயினும் ரகசியமா போய் சொல்வாங்க. ஆனா அந்த போலீஸ் உங்க ஹஸ்பண்ட் அந்த ஷைனிங் ஹோட்டல்ல இருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு ஷாக் ஆயிடும். என்ன ஹஸ்பண்டா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப நீ ஃபேமிலி ட்ரிப்புக்காக தான் அந்த ஹோட்டலுக்கு வந்தியா? என்கிட்ட என் போய் சொன்ன ஹீரோவும் கோவப்பட ஹீரோயினோ எனக்கு கல்யாணம் ஆனது எனக்கே தெரியாது, சடனா ஹஸ்பண்ட் வந்துட்டான்னு சொல்ல ஹீரோ கோவமா வெளியே போயிடுவாரு. ஹீரோயினோ பின்னாடி போய் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல ஹீரோ இனிமே என்ன பாக்காதன்னு சொல்லிடுவாரு. ஹீரோயினோ சரி சாரி, எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு, ஆனா என்ன நடந்தாலும் சரி அவளுக்கு மட்டும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டுறதுங்கன்னு சொல்ல ஹீரோ எதுவும் சொல்லாம போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த போலீஸ் வந்து பயந்துட்டே காஃபி கொடுக்க ஏன்னா அவர் தான் சீக்கிரட்டை ஒடிச்சிட்டாரே அதனால ஹீரோயின் ஒரு முறை மறைப்பாங்க. அந்த போலீஸ் வந்த வழியே திரும்பி போயிடுவாரு. அப்ப லின்னு ஐயோ என் செல்லக்குட்டி எங்கன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வர ஹீரோயினை பார்த்தோன்னே உனக்கு எங்கேருந்து அடிபட்டிருக்கான்னு கேட்பான். ஹீரோயினோ என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து அவன் போனை பார்க்க இவங்க ஃபேமிலி போட்டோ இருக்கும். ஹீரோயினும் தன்னோட போனை செக் பண்ணி பார்க்க ஹீரோயினோட வால்பேப்பரும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கும். ஹீரோயினும் லின் கிட்ட போய் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, நம்ம நாவல்ல இருக்கோம், இங்க ஒரு கில்லர் இருக்கா, அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல லின்னு என்னை விட்டுட்டு நீ த்ரில்லர் மூவி பார்த்தியான்னு கேட்பான். அவன் ஹீரோயின் சொன்னதை நம்ப மாட்டான். ஏன்னா அவன் ஒரு கேரக்டர் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி சொன்னா யார் தான் நம்புவா? அப்ப அந்த குட்டி பையன் மின் வந்து எனக்கு தூக்கம் வருதுன்னு ஹீரோயின் அக் பண்ணிக்க எனக்கும் தூக்கம் வருதுன்னு லின்னும் அக் பண்ணிப்பான். பாவம் ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிடுவாங்க. ஹீரோயினால நம்பவே முடியல ஒரு நாவல் ஸ்டுடியோல தான் தூங்குறத. பெட்ரூமை திறந்து பார்த்தா அங்க லின்னு மின்னு ரொம்ப கியூட்டா தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் வேக வேகமா ஹோட்டலுக்கு போக அங்க ஹீரோ இல்ல, ஆனா ஜோ இருப்பா. ஜோவை ஹீரோயின் பாப்பாங்க. அவகிட்ட போய் பேசுவாங்க. எனக்கு தெரியும் நீ ஒரு கொலைகாரின்னு. ஜோவும் ஹீரோயின் கிட்ட வந்து ஓ
தெரியுமா? அப்போ நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்க ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் நல்லா ட்ராப் ஆயிட்டாங்களா? இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. லின்னை கூப்பிட்டு நான் என்ன சொன்னாலும் நம்புவியான்னு கேட்க அவனும் நம்புவேன்னு சொல்லுவான். சரி, அப்போ ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். அந்த பாடியை மவுண்டைன் பின்னாடி மறைச்சு வச்சிருக்கான். நீ அதை போய் தோண்டி எடுன்னு சொல்ல அவன் நானும் போலீஸா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவான். ஹீரோயினும் போலீஸாவா? அப்ப நீ யார்டான்னு கேட்க நான் மின்னோட அப்பா. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டேடா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நம்ம 2 பசங்களுக்கும் பெஸ்ட் டேடா இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. மின்னு மட்டும் தானே இருக்கான், அப்ப இன்னொரு பாப்பா யாருன்னு கேட்க ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்களாம். பிரெக்னெண்டா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு ஹீரோயின் யோசிக்க எங்க அந்த சைக்கோ ஜோ புக்கை பத்தி பேசி ஹீரோ கூட நெருக்கமாவா ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சடனா ஸ்டோரியில நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, எங்க லின்னும் மாட்டிருக்கான். அப்படின்னா அந்த ரைட்டர் ரிபேக்காக்கு லின்னும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அந்த கிராண்ட்மா தான் ரிபேக்காவா? யார் அந்த பாட்டின்னு ஹீரோயின் யோசிக்க போது அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த பாட்டியோட கையில இருந்த டேட்டோ ஞாபகம் வரும். அந்த டேட்டோ தன்னோட ஃப்ரெண்டோட டேட்டோ மாதிரியே இருக்கும். யூரா. ஹீரோயினும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்க அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. கேஸ் ஹேவ் எ நைஸ் டே.